இட்லி, தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஹெல்த்தியா ஒரு வெஜிடபிள் சட்னி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3லேருந்து 4 ரெட் சில்லி சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆற வரலும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில ஒரு பெரிய வெங்காயத்த ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துட்டு, இத வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு தக்காளிய வந்து ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா வதங்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து புதினா இலை, இப்போ இதுல ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து 1 கப் மிக்ஸ்டு வெஜிடபிள் சேர்த்துட்டு இருக்கேன். என்னென்ன வெஜிடபிள் சேர்த்துட்டு இருக்கேங்கிறத கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் பாருங்க. 3 to 4 மினிட்ஸ் நல்லா வெஜிடபிள் சாஃப்ட் ஆற வரலும் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆனதுக்கு அப்புறமா அத எடுத்து தனியா வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிட்டோம்னா சூப்பரான வெஜிடபிள் சட்னி நம்மளுக்கு ரெடி. இட்லி, தோசையோடையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்து கூட நீங்க இத சாப்பிடலாம். இதோட டீடைல்டு ரெசிபி ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்லயும் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுக்குறேன் பாருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.